உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் விடுதலை கலை இலக்கிய பேரவை சார்பில் ஆண்டுதோறும் இளவந்திகை திருவிழா நடத்தப்படுகிறது. இவ்விழாவில் கலை படைப்பாளர்களுக்கு எழுச்சி தமிழர் இலக்கிய விருதுகள் வழங்கி சிறப்பித்து வருகிறது. இந்த ஆண்டு இளவந்திகை திருவிழா நடத்துவது தொடர்பான விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில செயற்குழு கூட்டம் மாநில செயலாளர் கவிஞர் யாழன் ஆதி தலைமையில் சென்னை அசோக் நகரில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் முதன்மை செயலாளர் AC பாவரசு கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார். இக்கூட்டத்தில் விடுதலை கலை இலக்கிய பேரவையின் மாநில துணைச் செயலாளர் கவிஞர் வெண்ணிலவன், கட்சியின் மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன், விடுதலை இலக்கிய பேரவையின் பொறுப்பாளர்கள் மற்றும் விழா குழுவினர் மருதம் ஆசிரியர் வேல்முருகன், தெருவிளக்கு கோபிநாத், கவிஞர் ஜீவன் பிரபு, சாக்கிய பட்டாபி, புதுவை ஏழுமலை இலக்கிய வேந்தன், கவிஞர் மழவை தமிழமுதன், சுரேஷ் பாபு, அம்பேத் கோகுல், தேசாந்திரி, ஜாய் அகத்தியன், இன்ப நிலவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் மாமாபாளையம் கிராமத்தை சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் கடந்த டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி கூலி வேலைக்கு சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பும்போது எதிர்பாராத விதமாக ரயில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருக்கு ரேணுகா என்ற மனைவியும் 2 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இதனை அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் அண்ணாதுரையின் குடும்பத்திற்கு நிவாரண நிதி மற்றும் ஒருவருக்கு அரசு வேலை வழங்குமாறு சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு கடிதம் ஒன்றை எழுதினார். இந்த கடிதத்தினை மாவட்ட ஆட்சியரிடம் கிழக்கு மாவட்ட செயலாளர் கருப்பையா வழங்கினார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் அம்மம்பாளையம் ஊராட்சியை சார்ந்த விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தொண்டர் சத்யராஜ் என்பவர் கடந்த 23/12/2023 ரயிலில் அடிபட்டு இறந்துவிட்டார். இது சம்பந்தமாக விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியினுடைய தலைவர் மேதகு தலைவர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களிடம் கவனத்திற்கு கொண்டு சென்றோம். அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பரிந்துரை கடிதமும் தொலைபேசியிலும் பேசினார். அந்த அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அவர் சத்யராஜ் என்பவருடைய மனைவி ரேணுகா அவருடைய தாயார் மற்றும் குழந்தைகளுடன் வருகை தந்து மாவட்ட ஆட்சியரிடம் அந்த பரிந்துரை கடிதத்தை வழங்கினோம். அரசு வேலை மற்றும் இழப்பீடு தொகை வழங்குமாறு கோரிக்கை விடுத்தோம். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கடிதத்தை மனுவை பெற்றுக்கொண்டு உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதியளித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோவிந்தவாடி கிராமத்தில் தலித் மக்கள் வசிக்கும் பகுதியில் 1962ஆம் ஆண்டு முதல் அரசினர் மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து கூடுதல் வகுப்பறை கட்டிடங்கள் கட்டப்பட்டு வந்த நிலையில் சாதிய வன்மத்தோடு சாதி வெறியர்கள் தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்நிலையில் அதே இடத்தில் கூடுதல் வகுப்பறைகளை கட்டக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மனு அளித்தனர். இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முன்னாள் மாவட்ட செயலாளருமான கட்சியின் மேலிட பொறுப்பாளர் பாசறை செல்வராஜ், காஞ்சிபுரம் மாநகர செயலாளர் வழக்கறிஞர் மதி ஆதவன், மாவட்ட துணைச் செயலாளர் திருமாதாசன், ஒன்றிய செயலாளர் சத்யா, நகர செயலாளர் நகர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத், நகர துணைச் செயலாளர் உதயகுமார், வழக்கறிஞர் லோகநாதன், கோவிந்தவாடி முகாம் நிர்வாகிகள் மாதவன், கோகுல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கோவிந்தவாடி அகரம் என்கிறோம் தலித் மக்கள் வசிக்கிற பகுதியில் 1962 பள்ளி நடைபெற்று வருகிறது. திடீரென்று சாதி வெறியர்கள் தலித் மக்கள் வசிக்கிற பகுதிக்கு பிள்ளைகளை அனுமதிக்க மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். அந்த வழக்கின் அடிப்படையில் இன்றைக்கு மாற்று இடத்தில் அந்த கட்டிடம் துவங்குவதற்கு பணிகள் நடைபெறுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றன. ஆனால் எங்களுடைய கோரிக்கை
அதே இடத்தில் பள்ளி கட்டிடம் கட்டி எழுப்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதற்கு எதிரே உள்ள பூங்கா என்கிற பூங்காவிற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு ஏக்கர் 17 சென்ட் நிலம் உள்ளது, அதிலே கட்ட வேண்டும். அது மட்டுமல்லாமல் பக்கத்திலே இன்னொரு ஏக்கர் நிலம் உள்ளது, அதிலே கட்ட வேண்டும். அப்படி மீறி அதே இடத்தில் அவர்கள் அறிவித்த இடத்தில் கட்ட துவங்கினால் அந்த கட்டும் பணியை தொடர்ந்து நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதன் தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து இதை தலித் மக்கள் வசிக்கிற அதே பகுதியில் கட்டுவதற்கான முயற்சியில் நாங்கள் தொடர்ந்து ஈடுபட்டு போராடி வருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு இன்று ஆட்சியாளரை சந்தித்து அதற்கு உரிய மனுவை வழங்கியிருக்கிறோம். ஆட்சியாளரும் நேரிலே சந்தித்து அந்த ஆக்கிரமிப்பு இடத்தை பார்வையிட்டு உங்களுக்கு நல்ல தீர்ப்பை வழங்குகிறேன் என்று இன்றைக்கு உறுதியளித்துள்ளார். மறைந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் உஞ்சை அரசனின் நினைவு மணி மண்டபம் அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள உஞ்சை விடுதி கிராமத்தில் நடைபெற்றது. கட்சியின் முதன்மை செயலாளர் AC பாவரசு ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இவ்விழாவில் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் SS பாலாஜி, பனையூர் மு பாபு, துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினர். இதனைத் தொடர்ந்து நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் மண்டல செயலாளர் விவேகானந்தன், தஞ்சை புதுக்கோட்டை மண்டல செயலாளர் சதாசிவகுமார், நாகை மண்டல செயலாளர் அறிவழகன், தஞ்சை நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இளந்தென்றல், டெல்டா மாவட்ட செயலாளர்கள் அரவிந்த்குமார், ஜெய்சங்கர், இடிமுரசு இலக்குமணன், முத்துப்பேட்டை வெற்றி, தமிழ் ஓவியா, வெள்ளை நெஞ்சன் மற்றும் ஐயா செந்தில்குமார், சக்கரவர்த்தி, பிரபு, சேது, முருகேசன், மணியரசன், பரமேஸ்வரி, உஞ்சை அரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் முதன்மை செயலாளர் உஞ்சையாருக்கு எங்கள் ஐயா உஞ்சையாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் தலை நிமிரச் சேரி திரளும் தலை கீழாய் நாடு புரளும் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் எங்கள் ஐயா உஞ்சையாருக்கு முதன்மை செயலாளர் உஞ்சையாருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம் முதன்மை செயலாளர் எழுத்தாளர் உஞ்சையரசன் அவர்கள் கடந்த அக்டோபர் 24 அன்று இயற்கை ஏந்தினார். விடுதலை சிறுத்தைகள் சார்பில் 2000 சதுரடியில் இன்று அவருடைய குடும்பத்தின் ஒப்புதலோடு எழுச்சி தமிழருடைய வழிகாட்டுதலோடு உஞ்சையரசன் அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டும் என்று திட்டமிட்டு உஞ்சை விடுதியில் அவர் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில் 2000 சதுரடியில் நினைவு மண்டபம் கட்டப்படுகிறது. அந்த இடத்துல நூலகங்கள், படிப்பகங்கள் உருவாக்க திட்டமிட்டிருக்கின்றோம். இதனுடைய விழாவில் எங்களது சட்டமன்ற உறுப்பினர் துணை பொதுச் செயலாளர் SS பாலாஜி அவர்களும், செய்யூர் சட்டமன்ற உறுப்பினர் ஊடக மைய மாநில செயலாளர் பனையூர் பாபு அவர்களும், துணை பொதுச் செயலாளர் கனியமுதன் அவர்களும், அவர் குடும்பத்தைச் சேர்ந்த அவருடைய துணைவியார் ஆசிரியர் பரமேஸ்வரருடைய முன்னிலையில் அடிக்கல் நாட்டப்பட்டது. எழுச்சி தமிழுடைய வழிகாட்டுதலின்படி இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. வரும் நினைவு நாளிலே இந்த மண்டபம் கட்டி முடிக்கப்பட்டு மிக சிறப்பாக இந்த மக்களின், குறிப்பாக படித்து இறங்கிய மாணவர்களுக்கு ஒரு அறிவாலயமாக, அறிவு அலுவலகமாக இந்த மண்டபம் திகழும். அதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தை சார்பில் இந்த மண்டபத்தை கட்டி முடிக்கப்படும். விடுதலை சிறுத்தையின் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்தியா கூட்டணி என்ற ஒரு மாபெரும் கூட்டணியில் இடம்பெற்று அந்த கூட்டணியில் பிரச்சார குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். சனாதன ஆட்சியை வீழ்த்தி மீண்டும் இந்தியா கூட்டணிய வெற்றி கூட்டணியை ஆட்சி அமர்வதற்கு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடுவோம். மோடி ஆட்சியை
அகற்றுவோம். சனாதனத்தை வீழ்த்தி தமிழகத்திலே ஜனநாயகத்தை காப்போம் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, மோடி அவர்கள் வந்து நேற்று ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, 400 எம்பிக்கள் சீட்டு நாங்கள் வாங்கணும். அதுக்கு உங்களோட கருத்து என்ன? அவர் 400 வாயில தான் சொல்லியிருக்காரு. உண்மையிலே மோடி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. அவருடைய ஆட்சிக்கு வரும்பொழுது 2 பேருக்கு வேலை கொடுப்போம்னு சொன்னார். வேலை கொடுக்கல. கேஸ் விலை வந்து 100 ரூபா இருந்தால் தான் 1200 ரூபா ஆக்கிட்டார். 400 ரூபா விற்ற அரிசி பாக்கெட்டு 1400 ரூபா. 60 ரூபா விற்ற டீசல் பெட்ரோல் விலை இன்றைக்கி 110 ரூபா விற்கிறது. அதனால் விலைவாசிலாம் கூடி போச்சு. அவர் மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது. பொய் புழுகி ஆட்சியை பிடிப்போம் என்று மீண்டும் ஆட்சி வரும் என்று மோடி உருளிக் கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கரின் மனைவி அன்னை ராமாபாய் அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை அசோக் நகரில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைமை அலுவலகமான அம்பேத்கர் திடலில் அவரது திருவுருவப் படத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாலை அணிவித்து மலர் தூவி வீர வணக்கம் செலுத்தப்பட்டது. புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். அன்னை ரமாபாய்க்கு, அன்னை ரமாபாய்க்கு. புரட்சியாளர் அம்பேத்கரோடு, புரட்சியாளர் அம்பேத்கரோடு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக. களப்பணியாற்றிய அருமை அன்னை ரமா. இந்நிகழ்வில் தலைமை நிலைய செயலாளர்கள் பாலசிங்கம், இளஞ்சேகுவேரா, தென்சென்னை வடக்கு மாவட்ட செயலாளர் கரிகால் வளவன், மைய சென்னை மேலிட பொறுப்பாளர் ரா செல்வம் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு வீர வணக்கம் செலுத்தினர். மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கருடைய துணைவி தன்னுடைய குடும்ப வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்துக்காக அர்ப்பணித்தவர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய தியாகத்தை பற்றியும் அவருடைய வரலாற்றை பற்றியும் நமக்கு தெரியும். ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆனால் அவருக்கு பின்னே அவருக்கு உறுதுணையாக தியாக புரிந்தவர் அன்னை ரமாபாய் அவர்கள். வாழ்நாள் முழுவதும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் லண்டனிலே சென்று படிப்பதற்கு அன்னை ரமாபாய் தான் உதவி புரிந்தார். தான் ஈட்டிய செல்வத்தை தன்னுடைய கணவருக்கு அனுப்பி அங்கே அவர் படிக்க வைத்தார். தனக்கு பிறந்த 5 குழந்தைகளில் 4 குழந்தைகள் இறந்த போதும் கூட அதற்கு வருத்தம் இருந்தாலும் கூட அந்த வருத்தமும் துயரமும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய படிப்பிற்கும் அவருடைய சேவைக்கும் அவருடைய தொண்டுக்கும் தடையாக இருக்கக்கூடாது என்று அன்னை ரமாபாய் தொடர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருந்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் ரமாபாயை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதிய அந்த கடிதம்தான் ரமாபாயை பற்றி நமக்கு புரிய வைக்கிறது. அவர் எத்தகைய தியாகம் புரிந்தவர் என்பதை நமக்கு அது தெரிவிக்கிறது. அவர் எழுதிய அந்த கடிதம் என்பது ஒரு இலக்கியம் சார்ந்ததாக, தத்துவம் சார்ந்ததாக, விடுதலைக்கானதாக, குடும்ப உறவு சார்ந்ததாக, அப்படி அனைத்து நிலைகளையும் குறிக்கக்கூடிய ஒரு பேர் கடிதமாக அந்த கடிதம் அமைந்திருக்கிறது. அந்த கடிதத்திலே தான் அவர் குறிப்பிடுகிறார், 4 குழந்தைகளை நாம் பறிகொடுத்து இருக்கிறோம். ஆனாலும் 5வது குழந்தை யஷ்வந்தை நீ பார்த்துக்கொள். அவர்கள் மரணமடைந்திருக்கிறார்கள். அந்த துயரம் நம்மை வாட்டி வதைக்கிறது, உன்னையும் வாட்டி வதைக்கிறது. ஆனாலும் நான் எதற்காக போராடுகிறேன் என்று சொன்னால், பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த மக்கள் ஏன் அடிமையாக இருக்கிறார்கள், ஏன் சமூக இங்கே மேலாதிக்கம் இருக்கிறது, ஏன் பொருளாதார மேலாதிக்கம் இருக்கிறது, இந்த சாதிக்கு என்ன அடிப்படை, இந்த உளவியல் இங்கே எப்படி கட்டமைக்கப்பட்டது என்பதை நான் அறிவதற்காகவே தான் போராடி கொண்டிருக்கிறேன். நம்முடைய குழந்தைகள் 4 பேரை நாம் இழந்திருந்தாலும்
லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் என் கண்முன்னே தெரிகிறார்கள். அந்த மக்களுடைய விடுதலைக்காகத்தான் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன், பணியாற்றி கொண்டிருக்கிறேன், படித்து கொண்டிருக்கிறேன் என்று அந்த கடிதத்திலே அவர் குறிப்பிட்டிருப்பார். ரமாபாய் அவர்கள் எத்தகைய தியாகத்தை புரிந்தார் என்பதை பற்றியெல்லாம் அந்த கடிதத்திலே அவர் விரிவாக சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட அன்னை ரமாபாய் அவர்கள் அவருடைய பிறந்த நாள் இன்று. அவருடைய பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் அவருடைய தியாகத்தை போற்றி அந்த தியாக தாய்க்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வீர வணக்கம் செலுத்துகிறோம். தலைமை நிலையத்தின் சார்பாக வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,